குட் மார்னிங் லீடர்ஸ். உங்கள் எல்லாரோடையும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுல உங்களை எல்லாரையும் முகத்தை பார்க்க முடியாமல் இருந்தாலும் என்னுடைய வாய்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பேர் வந்து சதீஷ்குமார். என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா சார்? கிளியராக இருக்கா? தெரியுதா? எவ்ரிதிங் கிளியர் சார். ஓகே ஓகே. அது மட்டும் பிரசன்ட் மோடுக்கு மாத்திக்கோங்க சார். ஓகே சார். கிளியர் சார். ஓகே ஓகே ஓகே. பட் பாருங்க, இந்த வியாபாரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் என்னுடைய நண்பர் மிஸ்டர் மணிகண்டதாஸ், என்னுடைய வெல் விஷர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல் சார் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு சொல்கிறாங்க. பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து என்னை நம்பி ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறத விட அவங்க சொன்னதை நம்பி தான் நான் அந்த வியாபாரத்தை எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். பகுதி நேரமாக, அதாவது ஈவினிங் 6 மணிக்கு மேலே இந்த வியாபாரத்தை நான் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணும்போது என்னுடைய பிஸ்னஸ் எப்படி டெவலப் ஆயிருக்குங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், 2012 மார்ச் 31 நான் ஜாயின் பண்ணுறேன். பட் அந்த மாதம் நான் ஃபாஸ்டாக என்னுடைய முதல் மாத வருமானம் 237 ரூபா. இப்படி தான் என்னுடைய வியாபாரம் ஸ்டார்ட் ஆச்சு. பாருங்கள், 1 இயர் கம்ப்ளீட் ஆகும்போது என்னுடைய வருமானம் 50,000 ரூபா வந்ததுனால இந்த வியாபாரத்தை நான் முழு நேரமாக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2.5 ஆண்டுகளில் இந்த வியாபாரத்தின் மூலமாக ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் டாப் அண்ட் மாடல் கார் வாங்கினேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கனவு. ஏன்னா கார் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்தது. இந்த கார் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது காரை ஓட்டுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு டிரைவிங் பண்ண தெரியாது. ஆனால் என் வீட்டுக்கு முன்னாடி கார் நிற்கிது. வெஸ்டிஜி பிளான் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு பிளான் அப்படிங்கிறத அந்த டைமில் என்னால் உணர முடிஞ்சுது. என்னுடைய 2வது கார் வாங்கினேன். ஸ்விஃப்ட் டிசைர் தாண்டி 2வது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட். ஒரு 15 லட்ச ரூபா மதிப்புள்ள 2வது கார் வாங்கினேன். படிப்படியாக என்னுடைய வியாபாரம் வளருது. ஒரு வீடு வாங்கினேன் 11/12/2019 வெஸ்டிஜ் இல்லம் அப்படிங்கிற பேர் போட்டு ஒரு வீடு நான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் வெஸ்டிஜ் இல்லம் அப்படின்னு பேரை போட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண போகும்போது, சார் யாருக்கு என்ன பேர் போடலாம் இந்த வீட்டுக்கு அப்படின்னு எனக்கு ஐடியாவே இல்லை. அப்போ சொன்ன விஷயம் அப்படின்னா, உங்கள் ஒய்ஃப் பேர் போடுங்க, உங்கள் பேர் போடலாம், உங்கள் குழந்தைகள் பேரில் அப்பா அம்மா பேர் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. பட் எனக்கு திடீர்னு வெஸ்டிஜ் இல்லம் அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாம் சொன்னாங்க, கூட இருந்தவங்கலாம் சொன்னாங்க, இல்லை இல்லை அப்படிலாம் போட வேண்டாம், உங்கள் பேரோ ஃபேமிலி பேரோ பேர் போடுங்க அப்படின்னு. பட் நான் நம்பிக்கையாக நான் வெஸ்டிஜ் இல்லம் அப்படிங்கிற பேரை போட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட. என்ன காரணம் அப்படின்னா, பட் எனக்கு பேர் புகழ், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுத்தது வெஸ்டீஜ் அப்படிங்கிறதுனால வெஸ்டீஜ் இல்லம் அப்படிங்கிற பேர் போட்டேன். 7000 இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம டீம் பெருசானதுனால எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தேன். 2000க்கு மேற்பட்டவங்க என்னுடைய கிரக பிரவேசத்துக்கு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இப்போ பாருங்க, ஜஸ்ட்டு அந்த வீடு என்னுடைய ஒய்ஃபுடைய ஒரு மிகப்பெரிய ட்ரீமாக இருந்தது. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும், அதாவது 11/12/2019க்கு முந்தின நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். பட் என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருந்திருந்தாலும், பட் நான் ஆல்ரெடி ஒரு 8 இயர்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தேன். எனக்கு பலவிதமான நெருக்கடினால என்னுடைய சொத்துக்கள் வீடுகள் எல்லாம் விற்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆனதுனால இந்த வீடை வாங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய ஒய்ஃபுக்கு. அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்தது. வெஸ்டீஜ் மூலமாக அது நடந்ததுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜஸ்ட் பாருங்க, இந்த வீடை மட்டும் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன், அதை நீங்க கொஞ்சம் பாருங்க. இதான் என்னுடைய வீடு. ஓகேவா? 65 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு, இடம் வீடு சேர்த்து வாங்கினேன். ஓகேவா?
ஓகே. ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த வீடுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, நியர் அபவுட் ஒரு 1 சி பக்கம். ஏன்னா ஒரு 6 வருஷம் ஆயிட்டு நான் வீடு வாங்கி. பட் என்னுடைய வெஸ்டேஜுடைய ஹையஸ்ட் இன்கம் ரூ. 8,56,000 என்னுடைய ஹையஸ்ட் இன்கம். ஒட்டுமொத்தமாக வெஸ்டேஜ் மூலமாக பார்த்தீங்கன்னா, ஒரு நியர் அபவுட் ஒரு 4 கோடி ரூபா நான் சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு. வெஸ்டேஜ் எடுத்து இந்த மாசத்தோட 160 மாதங்கள் ஆகுது. அப்படின்னா ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா மாதம் ஒரு 2,50,000 ரூபா வெஸ்டேஜ் மூலமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு. அதாவது வெஸ்டேஜ் எடுக்கும்போது என்ன மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய முதல் மாத வருமானம் 237 ரூபா. நிறைய பேர் இந்த இடத்துல தான் தவறு பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளவுதானே வருமானம் வந்திருக்கு, 50 100 வந்திருக்கு, 200 வந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்த தான் பார்ப்பாங்க. பட் தொடர்ச்சியா செய்யும்போது பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த வியாபாரத்துல 10வது வருடம் தான் என்னுடைய வருமானம் 8 லட்சத்தை கிராஸ் பண்ணிச்சுது. படிப்படியா ஒட்டுமொத்தமா என்னோட கூட்டி பார்க்கும்போது ஆவரேஜ் என்னுடைய மாத வருமானம் 2,50,000 ரூபா அப்படிங்கிறது என்னுடைய ஆவரேஜ் வருமானம். ஒரு பெரிய ஒரு மாற்றம் என் லைஃப்ல கொடுத்துருக்கு வெஸ்டேஜ் மூலமாக. பாலிசார் கையால யூசிடி அவார்டு வாங்கினேன். அது மாதிரி ஆன்லைன்ல 2020ல ஃபர்ஸ்ட் எம்டிஎம் நான் வந்து ஆன்லைன்ல பண்ணேன். டிசிடி அவார்டு வாங்கும்போது எடுத்த போட்டோ இது. பட் அது மாதிரி டீம்ல ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தணும் குலசேகரம் அப்படிங்கிற ஏரியால. ஒரு 5,000 பேரை கூட்டி ஒரு கார் ஃபங்க்ஷன், ஒரு கம்பெனியோட அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தினோம். அதுக்கு சித்தார்த் சார் வந்திருந்தாங்க. ஒரு 29 பேர் அன்னைக்கு மட்டும் கார் வாங்கினாங்க. ஒட்டுமொத்தமா என்னுடைய அணில பாத்தீங்கன்னா ஒரு 58 பேர் இது வரைக்கும் கார் வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கார் வாங்குறதே பெரிய விஷயமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நிறைய பேர் கார் வாங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வியாபாரத்தின் மூலமா உருவாயிருக்கு. பட் அது மாதிரி அந்த டைம்ல ஒரு 1000 என்டிஓஸ் பிளான் பண்ணியிருந்தோம். 400க்கு மேற்பட்ட என்டிஓஸ் நடந்தது. அதனாலதான் அந்த 5,000 பேரை கூட்டுறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாச்சு. ஓகேவா? அது பிறகு ஒரு என்னுடைய என்னுடைய ட்ரீம் காரான மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா 2022ல் ஒரு 3 இயர்ஸ் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய மெர்சிடிஸ் பென்ஸ். அதாவது என்னுடைய இதெல்லாம் இப்பெல்லாம் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 13 இயர்ஸ், அதாவது நியர் அபவுட் ஒரு 14 இயர்ஸ் ஆயிட்டு 14 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய விஷயங்களை வெஸ்டேஜ் மூலமாக என்னால் சாதிக்க முடிஞ்சிருக்கு. பட் இவர் தான் கிருஷ்ணகுமார் சார். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். என்னுடைய டீம்ல ஃபர்ஸ்ட் கார் அச்சுவர் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் சார். 2 கார் வாங்கியிருக்காங்க, ஒரு BMW கார் வாங்கியிருக்காங்க. அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பட் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தொடர்ச்சியா எல்லா விதமான சப்போர்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நபர், என்னுடைய டீமுடைய முக்கியமான ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லலாம். கார் டீம்ல கார் ரேலி நடந்தது. அந்த கார் ஓகே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஃபாரின் ட்ரிப்ஸ் நான் வெஸ்டேஜ் மூலமாக போயிட்டு வந்திருக்கிறேன். பட் நான் இது வரைக்கும் சொன்னது என்னன்னா, இந்த வெஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 13.25 ஆண்டுகள் ஆகுது. வெஸ்டேஜ் மூலமாக இவ்வளோ பெரிய மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். பட் நான் இது வரைக்கும் வெஸ்டேஜில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அதில் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்லைன் டவுன்லைன் அண்டு கம்பெனி ரிலேஷன்ஷிப் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. ஆனால் நிறைய பேர் தவற விடக்கூடிய ஒரு ஏரியா. இந்த வியாபாரத்தில் 90% மேற்பட்டவங்க, குறிப்பாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இந்த வியாபாரத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஏரியா தான் அப்லைன் டவுன்லைன் ரிலேஷன்ஷிப். வெரி 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 இம்பார்ட்டன்ட். பட் அதான் உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் அப்ளைனா டவுன்லைனா?
உங்களுக்கு நான் 1 நிமிடம் டைம் தரேன். நீங்க அப்ளைனா டவுன்லைனா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் உங்களை முன்ன வைக்கிறேன். சேட் பண்ண ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களோட சேட் பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கிறேன். நீங்க அப்ளைனா டவுன்லைனா? சேட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே தேங்க்யூ 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 தேங்க்யூ. நீங்கள் எப்படி சேட் பண்ணுறதை நிப்பாட்டிடலாம். நான் மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 100க்கு மேற்பட்டவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் மோஸ்ட்லி அப்ளைன் அப்படிங்கிற ஒரு பதில் வந்திருக்கு. பட் நான் எதிர்பார்த்தது அதுதான். ஏன்னா இந்த வியாபாரத்தில் ஜாயின் பண்ணி ஒரு சில மாதங்களில் இந்த வியாபாரத்தை எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு தோணக்கூடிய விஷயம் நான் வந்து அப்ளைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் அது தவறல்ல, கரெக்டு தான். ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதில் ஒரே ஒரு ஆள் தான் சேட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலவங்க சேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு சில சேட்டிங் வந்து என்னால் பார்க்க முடியல. நான் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். இரண்டுமே நான் அப்ளைனும் நான் தான், டவுன்லைனும் தான். நான் அப்ளைனும் தான், டவுன்லைனும் தான். பட் அதான் உண்மை. நீங்கள் அப்ளைனா டவுன்லைனா அப்படின்னா நிறைய பேர் டவுன்லைன் அப்படின்னு போட்டிருந்தீங்க, நிறைய பேர் அப்ளைன் போட்டிருந்தீங்க. ஆனால் உண்மை என்னன்னா நம்ம ரெண்டுமே அப்ளைனும் நான் தான், டவுன்லைனும் நான் தான். பட் எனக்கு 2 ரோல் இருக்கு இந்த வியாபாரத்தில். இந்த 2 ரோலையும் நான் கரெக்டான முறையில் கையாள தெரியும் போது தான் இந்த வியாபாரத்தில் நான் மிகப்பெரிய வெற்றியாளராக நான் மாற முடியும். பட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வியாபாரத்தில் வெற்றி அடைஞ்ச மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய வெற்றியாளர்கள், அவங்க செய்த அற்புதமான ஒரு செயல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க இந்த 2 ரோல்லையுமே ரொம்ப கரெக்டா இருந்தாங்க, ரொம்ப கவனமா இருந்தாங்க, ரொம்ப கான்சியஸா அவங்களால அந்த விஷயத்த கவனிக்க முடிஞ்சது. பட் அதனால தான் அவங்க இந்த துறையில மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுறதுக்கான வாய்ப்பு இந்த தொழிலில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் நம்ம அதை பார்க்கலாம், படிப்படியாக பார்க்கலாம். பட் அப்ளைன்னா யாரு? இந்த வியாபாரத்துல நம்மளை இந்த நிறுவனத்தோட கனெக்ட் பண்ணி விடுறவர் தான் அப்ளைன். கரெக்டா இல்லையா? நம்ம இந்த வியாபாரத்துல இணையும் போது நம்ம யாரு, நம்ம எங்கேயோ இருந்தோம், நம்மள இந்த நிறுவனத்துல இணைச்சி விட்டு நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்தவர் தான் அப்ளைன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். பட் நம்ம கீழே இருக்கக்கூடியவங்களை கனெக்ட் பண்றது நம்ம. பட் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், இந்த வியாபாரத்துல மிக உன்னதமான நிலையை அடையிறதுக்கு, மிகப்பெரிய ஒரு தலைவராக மாறுறதுக்கு ஒரு ஆளை நம்ம கனெக்ட் பண்றோம். எவ்வளவு பெரிய வாய்ப்பு. பட் அழகா சிக் ஜிக்லர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், வெற்றியாளர் சொல்லுவாரு, மக்களுக்கு என்ன தேவையோ அதை மக்களுக்கு கொடுக்கும்போது நாம மிகப்பெரிய வெற்றியாளரா மாற முடியும். மக்களுக்கு என்ன தேவை, பட் எனக்கு கிடைக்கிற விஷயம் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொடுக்குது. பட் அதுல ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுல வெஸ்டீஜ் அப்படிங்கிற விஷயம் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். வெஸ்டீஜால தான் அதை பரிபூர்ணமா கொடுக்க முடியுது. அது காரணம் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான காரணம் மார்க்கெட்டிங் பிளான். பட் அற்புதமான ஒரு நிறுவனத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் நம்மள நிறுவனத்தோட கனெக்ட் பண்றாங்க. அப்ப அந்த அப்ளைனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பவர், அப்ளைனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமான இருக்கு நம்ம இந்த வியாபாரத்துல. ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. ஓகேவா? அவர் இல்லைன்னா இந்த வியாபாரத்தில் நம்ம இல்லை. அதான் முக்கியமான ஒரு விஷயம். பட் என்னுடைய சக்சஸை என்ன வழிநடத்தி கூட்டிட்டு போறவர் என்னுடைய அப்ளைன். நம்மள இந்த வியாபாரத்துல வெற்றியாளரா, சாதனையாளரா வழிநடத்தி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் மேல 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 ரொம்ப கவனமா கான்சியஸா பார்த்து நம்ம கையை பிடிச்சி மேல 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 கூட்டிட்டு போறவர் தான் நம்முடைய அப்ளைன். அப்ப அப்ளைனுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை, எவ்வளவு பெரிய மதிப்பு, எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு இந்த வியாபாரத்துல. பட் அற்புதமான ஒரு ஒரு இடம் தான் அப்ளைனுக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்றேன். நம்ம லைஃப்ல நம்முடைய ஃபேமிலியா இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், நம்மளை வெற்றி அடைகிறதுக்காக நம்மளை கூட்டிட்டு போவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். பட் என்ன, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ வெற்றி அடையணும், நீ சாதனையாளராக மாறணும், ஆனா என்னை விட நீ வளர்ந்துடக்கூடாது.
அதான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனா நம்முடைய வெற்றியை ரசிக்கிறது, நம்முடைய வெற்றியை பரிபூர்ணமா ஏத்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது அப்ளைன். அப்போ நம்முடைய வெற்றியில மிகப்பெரிய ஒரு 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 விஷயம் அவருக்கும் இருக்கு. அதனால அப்ளைன் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு 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 ரோல். ஓகேவா? நீங்க அப்ளைனா டவுன்லைனா அப்படிங்கிறத நாம நம்மளே கேட்டுக்கலாம். மை growth, என்னுடைய growth, என்னுடைய அப்ளைன். நான் அதை பரிபூர்ணமா இந்த வியாபாரத்தை நான் நம்பணும். பட் அந்த கேரக்டரும் அப்படி இருக்கணும், இந்த கேரக்டரும் அப்படி இருக்கணும். ரெண்டு கேரக்டரும் கரெக்டா இருந்ததுன்னா இந்த வியாபாரம் ஒரு ஒரு ரொம்ப வேகமா இந்த வியாபாரத்தை எடுத்துட்டு போ. ரெண்டு கேரக்டரும் கரெக்டா இருக்கணும். என்னுடைய சக்சஸுக்கு அப்படின்னு தான் மிக முக்கியமான ஒரு ஒரு உதாரணம், ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறத டவுன்லைன் உணரணும். அதே மாதிரி அப்ளைனும் அந்த இடத்த ரொம்ப கிளியரா ரொம்ப கவனமா கையாளணும். பட் இந்த வியாபாரத்துல மிக உன்னதமான ஒரு விஷயமா இருக்கு ரெண்டு கேரக்டருமே, ரெண்டு விஷயமே. பட் டவுன்லைன் பொதுவா நிறைய பேர் அப்ளைன் சேட் பண்ணீங்க. பட் நான் கேட்டதுக்கு காரணம் அதுதான். நிறைய பேர் டவுன்ல அப்ளைன் நம்ம அந்த அந்த ஒரு உணர்வு வரும்போது மோஸ்ட்லி வரக்கூடிய அந்த வார்த்தையும் டவுன் லைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. டவுன் அப்படின்னா கீழே. ஆக்சுவலி நம்ம டீம்ல அந்த வார்த்தையை மாத்தி இருக்கிறோம், கிரவுன் லைன் தான் சொல்றோம். பட் இந்த பிசினஸ் வேர்டு, பிசினஸுக்கான ஒரு வார்த்தை அப்படிங்கறதுனால நான் உங்களோட அதை சொல்றேன். பட் இந்த சிந்தனை அப்ளைனுக்கு இருக்கவே கூடாது. நம்ம கீழே இருக்கக்கூடியவங்க படிப்புல, தகுதியில, வயதுல எப்படி வேணா இருக்கலாம். பட் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ட்ராப் அளவு கூட இந்த சிந்தனை டவுன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாம ரெண்டு பேரும் ஈக்குவலான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரணும். பட் ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் டவுன்லோட ஷேர் பண்ணணும். பட் இந்த வியாபாரத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னா, நமக்கு ஃப்ரண்ட் லைனா வரக்கூடியவங்க, நம்ம டீம்ல வரக்கூடியவங்க யாரு, மோஸ்ட்லி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்லி யாரு அப்படின்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்முடைய ஃபேமிலி, நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இவங்க தான் இந்த வியாபாரத்துல வராங்க. உண்மையே இல்லையா? அப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம அவங்களோட ஷேர் பண்ணுவோம். இங்கதான் இன்னும் சொல்றேன், 90% ஃபெயிலியர் ஆகுறதுக்கான காரணம் அங்கதான் இருக்கு. எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்றதுக்கான ஒரு இடம் அது இல்லை. பிசினஸுக்குள்ள வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது பிசினஸுக்கு உண்டான கார்டினர் ரூல் என்ன, பட் அந்த விஷயத்த நம்ம அவங்களோட ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம கீழே வரக்கூடிய நம்ம கிரவுன் லைன், நம்ம கீழேங்கிறதே கிடையாது, ரெண்டு ஒரு ஈக்குவல் பவர் தான். பட் அவரு நம்முடைய பிரதராவோ, நம்முடைய தகுதி கூடினவரோ, வசதி கூடினவராக இருந்தா, பட் நம்ம சொல்றதை அவரு ஃபாலோ பண்ணணும். அங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. வயசுல கூடி இருக்கலாம், தகுதியில எல்லா விஷயத்திலையும் கூடி இருக்கலாம், எல்லா விஷயத்திலையும் குறைஞ்சும் இருக்கலாம். பட் அங்க சரியான ஒரு ஒரு விஷயம் நடக்கணும். அந்த சரியான அந்த கெமிஸ்ட்ரி நடந்தா மட்டும்தான் அந்த வியாபாரத்துல வெற்றி நடக்கும். அப்போ பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணணும். இன்னும் சொல்லணும்னா, நிறைய பேருடைய பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அப்லைன்டே இருக்கும், டவுன்லைன்டே இருக்கும், இப்படிலாம் இருக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க, என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சீரியஸ் இல்லை. என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறதே என்ன, அது நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நிறைய விஷயங்கள் இருந்தாலும் உதாரணத்துக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். பட் எதை நம்ம ஷேர் பண்ணணுமோ, எதை பேசணுமோ, அதான் சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, இடம் பொருள் ஏவல். நம்ம என்ன சொல்லணுமோ அதை தான் நம்முடைய டீம்ல நம்ம சொல்லணும். என்ன சொல்லக்கூடாதோ அதை சொல்லவே கூடாது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் தான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட், அப்ளைன் சப்போர்ட். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அப்ளைன் சப்போர்ட் அப்படின்னா உடனே பொதுவா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மணி சப்போர்ட் தான் மேக்சிமம் வரக்கூடிய விஷயம். எனக்கு சப்போர்ட் இல்லை, சப்போர்ட் இல்லை, சப்போர்ட் இல்லை, சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபினான்சியலி சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறேன். பட் இந்த வியாபாரத்துல அந்த சப்போர்ட் கிடையாது. நல்லா புரிய வேண்டிய விஷயம், வெளியே எல்லாமே கிடைக்கும். ஆனா நம்ம ஜெயிக்கிறதுக்காக முழுமையான ஒரு 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 துறை இருக்கு அப்படின்னா
நம்ம ஜெயிக்கிறதுக்கான முழுமையான ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது இந்த துறை தான், அதுவும் வெஸ்டிஜ் தான். அப்ப இங்க அப்ளைன் சப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம கேட்கறது, நம்ம தேவையான விஷயங்களை ஃபீல்டு சப்போர்ட் எடுத்துக்கிறது. பட் அதுதான் அப்ளைனுக்கு உண்டான ஒரு ஒரு சப்போர்ட்டா இருக்க முடியும். அதை தாண்டி வேற எந்த சப்போர்ட்டும் இங்க நமக்கு தேவையில்லை. ஆனா பொதுவான ஒரு விஷயம், இந்த இந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் ஃபினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிறது. நான் ஓப்பனாவே சொல்றேன். பட் இந்த வியாபாரத்துல இது இல்லாம அப்ளைன்ட்டு நான் என்ன சப்போர்ட் எதிர்பார்க்கணும், அப்ளைன் என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும். நாளைக்கு நான் அப்ளைன் அதான் கேட்டேன், நீங்க அப்ளைனா டவுன்லைனான்னு கேட்டேன். அப்ப நம்ம அப்ளைன் கேரக்டரா மாறும்போது அப்ளைன் என்னென்ன செய்யணுமோ அதை நான் டவுன்லைன் செய்திருக்கணும், டவுன்லைன் என்னென்ன விஷயமோ அது அப்ளைன் இப்ப மாறி மாறி இருக்குல்ல. அப்ப நாளைக்கு நான் 100 பேருக்கு ஷேர் நான் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. அப்போ இங்க கரெக்டான அந்த ஒரு விஷயத்துல போகும்போது தான் இந்த வியாபாரத்தை நம்ம லாங் டைம் நான் 14 வருஷம் அந்த வியாபாரம் இருக்கு, ஆல்ரெடி ஒரு 8 வருஷம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த துறையில இவ்வளவு ஆண்டுகள் நம்ம நிக்கணும் அப்படின்னா ஏன்னா நம்ம இந்த 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 பீப்புளை நம்ம நம்ம லாங் டைம் நம்ம சந்திக்கிறோம், லாங் இயர்ஸ், லாங் டைம்ல லாங் 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 லைஃப் லாங் அப்படின்னு சொல்லலாம். பட் அப்போ கரெக்டான ஒரு விஷயத்தோட நம்ம இருக்கும்போது மட்டுமே தான் நம்மளால இந்த வியாபாரத்தை எடுத்துட்டு போக முடியுங்கிறதான் உண்மை. அப்ளை நாட்டிய கொரியர் பாய் மோஸ்ட்லி இந்த வியாபாரத்தை பேசிக்கா எடுக்கும்போது நிறைய பேர் அப்ளைனை அப்படியே தான் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி தரணும், ப்ராடக்ட் கொண்டு தரணும். பட் அப்ளைன் கேரக்டர் அது இல்லை. நான் தான் சொன்னேன், அப்ளைனுங்கிறது ரொம்ப உயரிய விஷயம். நான் தான் சொன்னேன், முதல்ல சொன்னேன், அப்ளைன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா வெளியே எங்கேயுமே நம்முடைய ஃபேமிலியில நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எங்கேயுமே இல்லாத ஒரு கேரக்டர் அப்ளைன். அவருக்கான அந்த மதிப்பு மரியாதை அதை நம்ம கொடுத்தே ஆகணும். அதை கொடுக்கும்போது தான் இந்த வியாபாரத்தில் நம்ம உன்னதமான இடத்து. ஏன்னா நாளைக்கு நான் அப்ளைன், நான் சேரும் போதே அப்ளைன் டவுன்லைனா வந்துடுறேன். முதல்ல நான் டவுன்லைனா வருவேன், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நான் அப்ளைனா எப்போவுமே ஒரு ஆள் என் கீழே ஜாயின் பண்ணிட்டாருன்னா நான் யார் தான், நான் அப்ளைன் தான். பட் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இது, ரோல் மாடல். இந்த வியாபாரத்துக்குள்ள வந்த உடனேயே பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆயிரும் நம்ம. ஏன்னா அச்சீவ்மெண்ட்ஸை பார்ப்போம், கார் வாங்கியிருக்கிறாரு, ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிருக்கிறாரு, சொத்துக்கள் வாங்கியிருக்கிறாரு, வீடு வாங்கியிருக்கிறாரு, நிறைய பேர் ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. பட் 2 கேரக்டர்ல வருது நமக்கு மேல, ஒன்று ரோல் மாடல், இன்னொன்று மென்டர். பட் ரொம்ப முக்கியம். பட் இதுல நம்ம கரெக்டா நம்ம யாரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, நாம கரெக்டான ஒரு மென்டர், அதாவது என்னோட இருந்து என்னுடைய உயர்விலையும் தாழ்விலையும் எப்பவுமே ஒருத்தங்களுடைய வளர்ச்சி அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம பண்றது வியாபாரம். அப்போ இந்த வியாபாரத்துல அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். மேபி ஒரு ஒரு டைம்ல நம்ம நல்லா வளர்ந்துருக்கலாம், பட் பிசினஸ் கொஞ்சம் டவுன் ஆகலாம். பட் என்னோட இருந்து நம்முடைய லீடர், நம்ம ஒவ்வொருத்தரும் டீல், நம்ம அப்ளைன், நான் அப்ளைன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட டீமோட இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் கவனிக்கிறது தான் மென்டர் அப்படிங்கிறது. பட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், சூஸ் யுவர் மென்டர். இந்த வியாபாரத்துல வெற்றி அடைந்த 100% பேர் யாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மென்டர் இருப்பாங்க. அதுதான் இந்த தொழில இருக்கக்கூடிய ரகசியம். இந்த மென்டரை சூஸ் பண்றது மட்டும் கரெக்டா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வியாபாரத்துல ரொம்ப வேகமா வளர்ந்துடலாம், ரொம்ப வேகமா வளர்ந்துடலாம். பட் வேகமா வளர்ந்தவங்க எல்லாம் யாரு, 100% யாரு அப்படின்னா சூஸ் யுவர் மென்டர். ரொம்ப 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 கவனம். ஏன்னா நீங்க கரெக்டா, இன்னும் சொல்றேன், சரணாகதி, சரணாகதி. இந்த அப்ளைன் நீங்க போய் சரணாகதி ஆயிட்டீங்க அப்படின்னா 100% இந்த வியாபாரத்துல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லணுமா, நான் கரெக்டா சொல்லணும்னா கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். மென்டர் அப்படிங்கிறது நான் உன்னதமான ஒரு இடம், பவித்திரமான ஒரு இடம், புனிதமான ஒரு இடம் அப்ளைன் அப்படிங்கிறது, மென்டர் அப்படிங்கிறது. பட் இது இந்த வியாபாரத்துல படிச்சிருக்கவே மாட்டாரு, ஆனா அவரை 100 பேர் மென்டரா வச்சிருப்பாங்க. பட் இந்த பிசினஸ்ல அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்ளைன் ஆர் டவுன்லைன் யாரா வேணா இருக்கலாம். பட் ரொம்ப கவனம். ஏன்னா அப் அண்ட் டவுன் இருக்கும், எல்லா விதமான கேரக்டரும் இருக்கும், படிச்சவங்க படிக்காதவங்க, எல்லா சூழ்நிலையும் வளர்ந்தவங்க, எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு திறமை இருக்கும்.
பட் நான் சொல்லுவேன், ஒரு அழகான ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லுவேன், எப்பவுமே மைனஸ் பார்க்காதீங்க, எப்பவுமே மைனஸே பார்க்காதீங்க. நம்ம வியாபாரமே பிளஸ் இன்டு தான், பெருக்கல் கூட்டல் தான். அப்போ ஒருத்தங்கள்ட்ட இருக்க என்ன திறமை இருக்குங்கிறத பார்த்து நம்ம இந்த வியாபாரத்தை எடுத்துட்டு போறது ரொம்ப சூப்பரா இருக்கும். சூஸ் யுவர் மென்டர். யாரெல்லாம் மென்டரை சூஸ் பண்ணலையோ இமீடியட்டா இன்னைக்கே உங்களுடைய மென்டரை சூஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், டவுன்லைன். நம்மள்ட்ட வரக்கூடிய டவுன்லைன் யாரு அப்படின்னா 99% பேர் யாரா இருப்பாங்க தெரியுமா? இன்னும் சொல்ல போனா 99.99% யாரா இருப்பாங்க அப்படின்னா, சார் எனக்கு அது நடக்கல, எனக்கு இப்படி பண்ண முடியல சார், நான் இதை பண்ண முடியல சார். பட் இப்படிதான் வருவாங்க. நான் திரும்ப சொல்றேன், 99.99%. இப்போ நம்ம கேரக்டர் இப்ப இங்க எப்படி செயல்படுது ரொம்ப கவனிக்கணும். அவங்க எது அவங்க முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை முடிக்க வைக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க, என்ன எதனால இப்படி ஆச்சு. பட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குங்க, இந்த பவர்ஃபுல்லா, இந்த வேர்ல்டுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒரு வார்த்தை, ரொம்ப பவர்ஃபுல்லா. நான் சிலவங்க சொல்லி நான் அப்படியே மெய்சிறுத்து போயிருக்கிறேன். அது என்ன ஒரு வார்த்தை அப்படின்னா, கவலைப்படாத நான் இருக்கிறேன். பட் இதை விட பவர்ஃபுல்லான வார்த்தை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். கவலைப்படாத நான் இருக்கிறேன். பட் அந்த வார்த்தை கேட்கும் போது ஒரு நம்பிக்கை பிறக்கும் பாருங்க. நீங்க சொல்லி பாருங்களேன், உங்க டவுன்லைன்ட்ட சொல்லி பாருங்க, கவலைப்படாத நான் இருக்கிறேன், நம்ம சேர்ந்து பண்ணலாம். பட் ரொம்ப பெரிய மாற்றம் நம்ம அணியில வரும், ஒவ்வொருத்தங்க அணிலையும் வரும். பட் நான் இருக்கிறேன், முடியும், உன்னால சாதிக்க முடியும், பண்ண முடியும், ஜாயினிங் பண்ண முடியும், பொருளை கொடுக்க முடியும், கஸ்டமரை கிரியேட் பண்ண முடியும், நிறைய பேரை சந்திக்க முடியும், ஜெயிக்க முடியும், பேச முடியும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல 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 அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த சக்தி வெளியே வரும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மள்ட்ட வரக்கூடிய கேரக்டர், திரும்பவும் சொல்றேன், 99.99% இம்பாசிபிள் சார் தான் வருவோம். அவங்கள பாசிபிளா மாத்துறது நம்முடைய வேலை, நம்முடைய முக்கியமான ஒரு பணி. நெக்ஸ்ட், அப்ளைன்னு நினைச்ச உடனே வர வேண்டிய விஷயம், பேரை சொன்னாலே அதிருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நம்மளை நினைச்ச உடனே நம்ம டவுன்லைனுக்கு வர வேண்டிய விஷயம். ஏன் அப்ளைன்ஸ் எல்லாம் நினைச்ச உடனே எனக்கு அப்படிதான் வரும். கடவுளுடைய பெரிய விஷயம்னே அப்ளைன்ஸ் எல்லாம் சூப்பர் 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 அப்ளைன்ஸ். அவங்கள நினைச்சாலே, பேரை நினைச்சாலே எனர்ஜி வந்துடும். பட் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா நாம எதுவுமே சொல்ல வேண்டாம், நம்ம அப்படி போய் நின்னாலே போதும், நம்ம டீமுக்கு எனர்ஜி வந்துடும், நம்ம டீமுக்கு ஒரு பவர் கிடைச்சிரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவித்திரமான ஒரு நபரா நம்ம மாறிட்டோம் அப்படின்னா பிசினஸ் ரொம்ப வேகமா வளர்றதுக்கான ஒரு விஷயம் 100% நடக்கும். அப்ளைன் டவுன்லைன் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த துறையில இருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இங்க நடக்கக்கூடிய மோசமான விஷயம் அதுதான். என்ன அப்படின்னா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நம்ம எதுக்கு வந்தோம், வந்த நோக்கத்தை விட்டுக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறது. எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறது தெரியாமலே, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எனக்கு எவ்வளவு தெரியும் தெரியுமா, நான் என்ன சாதிச்சிருக்கேன், எதுவுமே தேவையில்லை. இங்க வந்த நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துல கவனமா இருந்தோம் அப்படின்னா லாங் டைம், லாங் இயர்ஸ், லைஃப் லாங் இந்த கேரக்டர் மாறவே கூடாது. லாங் லைஃப் நம்ம கேரக்டர் மாறாம ரொம்ப கவனமா ரொம்ப இருந்தோம் அப்படின்னா, எல்லாரையும் மதிச்சோம்னா, அதாவது நம்ம கொடுக்கறது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்ன, நம்மள்ட்ட என்ன கொடுக்க இருக்கு அப்படின்னா மதிப்பு மரியாதை கொடுக்கலாம். இந்த தொழில ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருத்தங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது. நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட சத்தியம் பண்ணி சொல்ல முடியும், சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். என் நெட்வொர்க்ல ஒட்டுமொத்த நெட்வொர்க்ல நியர் அபவுட் ஒரு 2 lakhs பீப்புள் இருக்காங்க. பட் என்னால சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். என்ன சத்தியம் அப்படின்னா, என் டீம்ல இணைஞ்ச 18 வயதுக்கு உட்பட்ட நபர்கள்
அதுக்கு கீழே கூட சேர்ந்திருக்காங்க. இது வரைக்கும் நான் ஒரு நபரை கூட வா போ அப்படின்னு நான் பேசினதே கிடையாது. இது வரைக்கும் வா போன்னு வாங்க வாங்க போங்க உள்ள ஜாயின் பண்ணிட்டீங்களா, ஆபீஸுக்கு போனாலும் சரி அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வாங்க போங்க எப்படி இருக்கீங்க, நீங்க நமக்கு நம்ம நம்ம ஒரு மரியாதை கொடுக்கும் போது தான் நமக்கு மரியாதை கிடைக்கும். பட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கீழே வரக்கூடியவங்க நம்ம மதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வியாபாரம் வளர ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு அற்புதமான அழகான புனிதமான சூப்பரான ஒரு பிசினஸ் கிடையவே கிடையாது. பட் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சில சில சின்ன சின்ன ஒரு என்ன சொல்லலாம், ரொம்ப மைனூட்டான சேஞ்சஸ் நம்ம பண்ணிட்டோம்னா ரொம்ப பெரிய மாற்றத்தை நம்ம உருவாக்க முடியும். பட் நோ அட்வைஸ் ஒன்லி ஐடியா. இந்த அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய குரூப் இருக்குங்க. இந்த அட்வைஸ் கொடுக்கக்கூடிய குரூப்பை நான் சிம்பிளா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன ஒரு எக்ஸாம்பிள். உங்க வீட்டில் இந்த கேரக்டர் இருக்கும். நம்ம குழந்தை, நம்ம பிள்ளை, அவங்கள்ட்ட மட்டும் போய் அட்வைஸ் பண்ணி பாருங்க. சின்ன குழந்தை, உங்க பேர குழந்தைய கூட இருக்கலாம். அட்வைஸ் பண்ணி பாருங்க என்ன நடக்கும். நமக்கே சிரிப்பு வருது இல்ல, நம்மளே சிரிக்கிறோம்ல. என்ன அப்படின்னா யாருமே அதை கேட்க தயாரில்லை. அது இன்னும் நியூ ஜெனரேஷன் 100% கேட்க தயாரில்லை. ஐடியா கொடுங்க, இதை பண்ணனா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த விஷயம் நல்லா போயிட்டு இருக்கு, இதை பண்ணா ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ் நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்மளோட மக்கள் இணைய ஆரம்பிக்கும். அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், நம்மள்ட்ட இருக்கக்கூடியவங்க எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். தொடங்கிட்டாரு சார், தொடங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், நம்ம டவுன்லைனுக்கு நம்ம 100% ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும். என் டீம்ல ஒரு ஆள் இணைஞ்சிட்டாரா, என் டீம்ல கடை கோடியில ஒரு ஆள் இணைஞ்சாலும் அவருக்கு ரெஸ்பான்ஸ் நான் தான் கொடுக்கணும். அவர் என்ன என்கிட்ட கேட்டாலும் சரி அதுக்கான ரெஸ்பான்ஸ், அதுக்கான அவரை லீடரா மாத்துறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருக்கான சர்வீஸ், அவருக்கான எனர்ஜி, அவருக்கான நாலேஜ் முழுக்க முழுக்க நான் தான் கொடுக்கணும். பட் இதான் இதான் வெரி பெஸ்ட் எஜுகேஷன். என் டீமுக்கு நான் கொடுக்க வேண்டிய ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அதுதான். அவருடைய சக்சஸுக்கு நான் முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். பட் அப்பதான் இந்த வியாபாரம் வளரும். ஏன்னா கம்பெனி எடுக்கிறாங்க, நம்ம மேல மேல அப்ளைன்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம அணிக்கு நம்ம தான் எடுக்கணும். நம்ம அணின்னா நமக்கு 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், நம்ம தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வியாபாரம் வளரும். லீட் யுவர் டீம், ஃபாலோ யுவர் அப்ளைன். ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க டீமை நீங்க தான் லீட் பண்ணணும். ஃபாலோ யுவர் அப்ளைன். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம அப்ளைன். நம்ம டீமை நம்ம லீட் பண்ணணும், ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம அப்ளைன். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்றேன். அப்ளைனர் டவுன்லைன். என்னால தான் அப்ளைன் வளர்ந்துட்டாரு, என்னால தான் அப்ளைன் பென்ஸ் வாங்கியிருக்கிறார், என்னால தான் அப்ளைன் வீடு வாங்கியிருக்கிறார், என்னால தான் அப்ளைன் சொத்து வாங்கியிருக்கிறார், என்னால தான் இன்னைக்கு அவருக்கு பேரு புகழ் எல்லாமே அப்படின்னு டவுன்லைன் நினைச்சிடக்கூடாது, இப்படின்னு அப்ளைன் நினைச்சிடக்கூடாது. ரெண்டும் முக்கியமான விஷயம், ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். பட் இந்த மாதிரி ஒரு சிந்தனை நமக்குள்ள போயிட்டுனாலே நம்ம அன்ஃபிட். என்னாலதான் என் பிவி இவ்வளவு, சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் என்கிட்ட இருந்து எவ்வளவு அப்ளைனுக்கு என்கிட்ட பிவி போறது தெரியும், ஆனா வேற எந்த லைன்ல இருந்து எவ்வளவு பிவி போகுதுன்னு கணக்கு பண்ணதும் கிடையாது. அது நமக்கு டியூட்டியே கிடையாது. ஏன் வளர்ந்தோங்கிறதுக்கான ஒரு விஷயத்த சொல்றேன். அப்ளைனர் டவுன்லைன், என்னாலதான் அப்ளைன் வளர்ந்தாரு, இந்த வார்த்தையே நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதை உள்ள எல்லாம் தூக்கி வெளியே போட்டோம். என்னதான் டவுன்லைன் வளர்ந்தாரு, என்னதான் டவுன்லைன் வளர்ந்தாரு, தயவு செய்து அதுவும் வேணாம், அதுவும் தேவையில்லாத விஷயம். 2 கேரக்டரும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் சொல்றேன், அப்ளைன் கேரக்டரும் கரெக்டா இருக்கணும், டவுன்லைன் கேரக்டரும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 2 கேரக்டரும் கரெக்டா இருக்கணும். கவனமா இருந்தாதான் நம்ம கரெக்டான ட்ராக்ல நம்ம பிசினஸ் நம்ம கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பட் அதை நான் சொல்லக்கூடிய வார்த்தை, அப்படி ஒரு ஆள் சிந்திச்சாருன்னா அவர் செல்ஃபிஷ்னா நம்ம நிறைய அர்த்தம் வச்சிருக்கிறோம். பட் என்னுடைய ஆங்கிளை நான் பார்க்கும்போது நான் அப்படிதான் சொல்லுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த வியாபாரம் வளரணும் அப்படின்னா
சிறு 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 எக்ஸ்பென்சஸ் இருக்கு நமக்கு இந்த வியாபாரத்தை பண்றதுக்கு. அப்படின்னு தான் இதெல்லாம் பண்ணணும். இன்னும் மோசமான ஒரு விஷயம் இருக்குங்க. ரொம்ப மோசமான விஷயம். அப்ளைனுக்கு பணம் கொடுத்து ஃபீல்டுக்கு போற டவுன்லைன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கேள்விப்படும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஓ, அப்படிலாம் இருக்கா? பட் சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் இந்த வியாபாரம் வளர்றது. ஒரு வியாபாரம், ஒரு வியாபாரியுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரி அத்தனை முதலீடும் போட்டு வியாபாரம் பண்றான். அதான் வியாபாரி. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன சிறப்பு? சிறு சிறு முதலீடு, சின்ன சின்ன செலவுகள், சின்ன சின்ன ஆல்ரெடி நம்ம பண்ணக்கூடிய செலவு தான், டீ குடிக்கிற செலவு தான், சாப்பிடுற செலவு தான். பட் அந்த செலவை பண்ணி இந்த வியாபாரத்தை நம்ம வளர வைக்கிறோம். புக்ஸ் வாங்குறது, மீட்டிங் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்றது, அதுக்கான ஃபீஸ் நம்ம பே பண்றது. பட் இந்த வியாபாரத்துல மிக 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 முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த வியாபாரத்துக்குன்னு நாம நம்ம செலவு பண்ணணும். இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குங்க. பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம நமக்கு மேல இன்வெஸ்ட் பண்றது. புக்ஸ் படிக்கிறது, புக்ஸ் வாங்குறது, மீட்டிங்ஸ் அட்டன் பண்றது. பட் இது இந்த வியாபாரம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்பதான் இந்த வியாபாரம் வளரும். நம்முடைய அணியை வளர்க்கறதுக்கான அந்த தகவலை நம்ம சேகரிக்க முடியும். அந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம வியாபாரத்தை நம்ம கெட்டி காக்குறதுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், அப்ளைன் ரிசர்ச். ரொம்ப முக்கியமான ஒரு ரிசர்ச். நிறைய பேருக்கு ஒரு லெவல் போன உடனே, சாரி தப்பா அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன், லெவல் இருக்காது, தப்பான சாரி. பட் அப்ளைன்னு ரிசர்ச் பண்றது நான் பண்ணியிருக்கிறேன். நான் என்னுடைய அப்ளைன் பவுல் சாருடைய ஸ்டேட்மெண்ட் இப்போலாம் இல்லை, அப்போ நான் ஜாயின் பண்ணி ஒரு 1 or 2 இயர்ஸ்ல அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு நான் தூங்காம பார்த்துருக்கிறேன். ராஜன் சாருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு நான் தூக்காம பார்த்துருக்கேன். எப்படி 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 எங்கெங்க இப்படி வேலை செய்திருக்கிறாங்க, எப்படி டெவலப் ஆயிருக்கிறாங்க. அந்த ரிசர்ச் பண்ணலாம், தப்பு இல்லை, அது தவறல்ல. இவர் எப்படி பண்ணாரு, இவர் எப்படி பண்ணாரு, இவர் எப்படி இவர் என்ன பண்றாரு. நெகட்டிவா சில விஷயங்களை நம்ம போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம்னா 100% நம்ம பக்கம் அது திரும்ப ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க தானே, இதுதானே கரெக்டான ஒரு விஷயம். அப்போ ரிசர்ச் தேவை. அவர் எப்படி வெற்றி அடைஞ்சாரு அப்படிங்கிற ரிசர்ச் பண்றது தவறல்ல. தேவையில்லாத ரிசர்ச்சுக்குள்ள போனோம் அப்படின்னா அதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா யாரையுமே அர்த்தம் கண்டுபிடிக்கவே முடியாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் இந்த வியாபாரத்துல வெளியே போறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, அப்ளைனை பற்றியே யோசிச்சு யோசிச்சு இவங்க வியாபாரத்தை விட்டுட்டு போயிடுவான். அப்ளைனை பற்றி நம்மளை பற்றி யோசிக்கலாம்ல, ஏன் நம்மளை பற்றி யோசிக்க கூடாது? ஓகேவா? கோஆபரேட்டிவ் அப்ளைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வியாபாரத்துல வெற்றி அடைந்த வெற்றியாளர்கள் அத்தனை பேரும் பின்னாடி பாருங்க, ஒரு ஆளு கல்லை கட்டிட்டு ஓடுறாரு, அவரால் ஓடவே முடியாது. ஏன் ஓட முடியாதுன்னா பல தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கும்போது அதை டீமோட, அதான் சொன்னேன், லீட் யுவர் டீம், ஃபாலோ யுவர் அப்ளைன். இந்த துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான், ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அதுதான். கோஆபரேட் யுவர் அப்ளைன். உங்க அப்ளைனுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. கோஆபரேட் பண்ணாம இந்த வியாபாரத்தில் வேற ஆப்ஷனே கிடையாது. நான் 10 20 வருஷத்துக்கு ஆண்டு, 20 22 வருஷம் ஆண்டு தாண்டி நான் சொல்றேன். வேற இதுக்கு தாண்டி வேற ஏதாவது இருந்தனா நீங்க சொல்லலாம், என்னங்க அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்ல. கோஆபரேட் யுவர் அப்ளைன். ஓகேவா? நெக்ஸ்ட், லீடர்ஸ் கவுன்சிலிங். இந்த வியாபாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஸ்டேஜ் நீங்க போகும்போது உங்களோட மக்கள் வந்து கனெக்ட் ஆவாங்க. நீங்க ஒரு பிரான்ஸ், சில்வர், அடுத்த லெவல் போக போக உங்களோட மக்கள் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, வந்து நம்மள்ட்ட கவுன்சிலிங்ல உட்காரும் போது எப்படி உட்கார்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல நம்ம போய் எப்படி உட்கார்றோம், இப்ப நம்மளே வச்சுக்கலாம், நம்ம போய் எப்படி நம்ம அப்ளைன்ட்டு போய் எப்படி உட்கார்றோம். இப்ப நான் ஒரு முடிவு பண்ணிடுறேன், அப்ளைன்ட்டு போய் நான் உட்காரணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, இல்ல லாக்கெல்லாம் உடைச்சு போட்டு தான் உட்காருவேன். கேட்கணும், இல்லைன்னா நம்ம போய் உட்காரக்கூடாது. கேட்கறதா இருந்தா போய் உட்காரும். நான் எல்லாம் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு கவுன்சிலிங்.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்ட்டு போய் நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா நான் growth ஆகணும், நான் வெற்றி ஆகணும், என் டீம் என்ன என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வியாபாரத்தில் என்னுடைய கேரக்டர் மட்டும் இல்லை, என்னை சுற்றி ஒரு பெரிய அணியே இருக்கு. என்னை சுற்றி ஒரு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. பல லட்சம் குடும்பங்கள் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு 5 பேர் 10 பேர் இருக்கலாம். பல லட்சம் குடும்பங்கள், பல ஆயிரம், பல லட்சம் குடும்பங்கள் இருக்கு. அப்போ நாம ரொம்ப கவனமா நாம ஒரு லீடரா நம்ம மாறணும். செல்ஃப் செக்அப். நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். செல்ஃப் செக்அப். யாரெல்லாம் அப்ளைன் ரிசர்ச் இல்லாம செல்ஃபா அவங்க செக் பண்றாங்களோ அவங்க தான், அவங்களுடைய செக்கு தான் மேல மேல போகும். அவங்களுடைய செக்கு தான் மேல மேல செக் அப் அப். இந்த செல்ஃபா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி நம்முடைய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறேனா, நான் வளர்ந்துட்டு இருக்கிறேனா, நான் இந்த இடத்துல இதை செய்யணும், இதை செய்யறேனா, அப்படிங்கிற அந்த செல்ஃப் செக்அப் பண்ண பண்ண என்னுடைய செக்கு மேல மேல போகும். நான் அதை பண்ணல அப்படின்னா செக்கு மேல போகாது. ஏன்னா தேவையில்லாத ஆராய்ச்சி எல்லாம் பண்றோமே நம்ம. வேற எல்லா ஆராய்ச்சியும் பண்றோம். இந்த வேற ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னை பற்றி ஆராய்ச்சியே பண்ண மாட்டாங்க. அப்படியே டைவர்ஷன் பண்ணி அப்படி இங்க வந்துட்டுன்னா செக்கு மேல மேல போக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட், ஷேர் ஐடியா நாலேஜ், நோ மணி. உங்களுடைய எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, ஆனா பணத்தை மட்டும் ஷேர் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், அப் டவுன் அப்ரோச், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த வியாபாரத்துல நீங்க அப்பா இருக்கும்போது உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய எல்லா விஷயம் அப்பா இருக்கும்போது நீங்க டவுன்லைன்ட்ட பேசணும். உங்களுடைய எனர்ஜியோ ஐடியாவோ அப்படி ஏதாவது கம்மி ஆகுதுன்னா நீங்க யார்கிட்ட பேசணும்? அப்ளைன்ட்ட பேசணும். ஓகேவா? இது மாறி பண்ணிட்டோம், பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிடும். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, இதை மாத்தி பண்ணிடுவாங்க. சேர்ந்து ஒப்பாரி வைப்பாங்க. ஐயோ எனக்கு ஜாயினிங்கே நடக்கல, அப்ளைன் டவுன்லைன் சேர்ந்தது. பட் அது இல்லை. ரெண்டு கேரக்டரும் கவனமா இருக்கணும். நான் அப்பா இருக்கும்போது நான் டவுன்லைன்ட்ட பேசணும். நான் எனக்கு எனர்ஜி ஏதாவது டவுன் ஆகுதா, நான் உடனே அப்ளைன்ட்ட தான் பேசணும். மாத்தி பேசிடவே கூடாது. இடம் பொருள் ஏவல், என்ன பேசணுமோ அதுதான் பேசணும். பட் நான் இந்த வியாபாரத்தை என்ன பண்ணேங்கிறத கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். வீக்லி ரிவ்யூ, அது மாதிரி வீக்லி டீம் மீட்டிங்ஸ், ஆக்டிவ் மெம்பர்ஸோட கனெக்ட் பண்ணுறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வியாபாரத்தில் சக்ஸஸ் ஆகணும், மிகப்பெரிய வெற்றியாளராக மாறணும் அப்படின்னா நாம் கரெக்டாக அந்த ஆக்டிவ் மெம்பர்ஸோட நம்ம கனெக்ஷனில் இருந்தால் வீக்லி கனெக்ட் ஆகணும். பட் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு கிறிஸ்டின்ஸை நல்லா பிடிக்கும். ஐ எம் ஹிந்து, ஹிந்து ஃபேமிலி. ஏன் கிறிஸ்டினை பிடிக்கும் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு கல்ச்சர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கல்ச்சர். என்ன கல்ச்சர் அப்படின்னா, வாரம் சண்டேன்னா சந்திச்சிருவோம். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இந்த வியாபாரத்தில் அதே மாதிரி நான் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இதை வாரம் சந்திக்கும், என்ன நடந்தாலும் சரி. வாரம் சந்திப்புங்கிறது நடந்துன்னா இந்த வியாபாரம் அது சக்சஸ் ஆகும். போன வாரம் நடந்தது என்ன, இந்த வாரம் நடப்பது என்ன அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கு பேர் தான் டீம் மீட்டிங். வீக்லி ஒன்ஸ். அது ஜூம்ல சந்திக்கலாம், நேரில் சந்திக்கலாம். உங்களுடைய சூழலை பொறுத்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? வேல்யூ ஃபார் மணி. இந்த வியாபாரத்தில் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பணம் வேல்யூ வந்து கூடியிருக்கு, இவங்களுக்கு பணம் வேல்யூ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருடைய பணமும் எல்லாரும் ஈக்குவல் இங்க. ஓகேவா? ஏன்னா வரும்போது அவங்க சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னைக்கு அவங்களுடைய சக்ஸஸ் ஆயிருக்கலாம். இல்லை வரும்போது அவங்களுடைய இது வந்து ரொம்ப இதாக இருக்கலாம். பட் இங்கே பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். பல இடங்கள் நான் அதை நோட் பண்ணிட்டே வரேன். லீடர்ஸ் மைண்ட் செட். ஒரு லீடருக்கான குவாலிட்டிஸ் என்னென்ன, அதுக்கான புக்ஸ், அதுக்கான ட்ரைனிங்ஸ், அதுக்கான தேடுதல் வேட்டை, அதுக்கான லீடர்ஸோட நம்ம கனெக்ட், அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன, அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு தலைவர், நீ உங்களுடைய லைஃப்ல ஒரு அரசியல் தலைவராக கூட இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லீடர், அவர் என்ன மாதிரி திங்க் பண்ணுவாரோ அந்த சிந்தனை நம்ம திங்க் பண்ணோம்னா
நிறைய ஐடியாஸ், நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், டீம் யூனிட்டி இஸ் அவர் ஸ்ட்ரென்த். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வியாபாரத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா என்னன்னா, யூனிட்டி. யூனிட்டி எங்க இருக்கோ அங்க ஒட்டுமொத்த அந்த ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். கடவுளே இறங்கிடுவார். அதான் விஷயம். யூனிட்டி இஸ் பவர், யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். ஓகேவா? சேர்ந்து நிக்கிறது தான் வெற்றிக்கு அழகு, வியாபாரத்துக்கும் அழகு, வெஸ்டிஜுக்கும் அழகு. கமிட்மெண்ட் ஒர்க். நிறைய பிளான் பண்ணுவாங்க, நிறைய திட்டம் போடுவாங்க, நிறைய திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப யோசனையா இருக்கும், நிறைய மீட்டிங்ஸ்ல. ஆனால் கமிட்மெண்ட், என்ன நான் பண்ண போறேன், என்னுடைய விஷயங்கள் என்ன, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல கமிட்மெண்ட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வெற்றியாளராக வந்திருக்காங்க. கமிட்மெண்ட் இல்லையா அவங்க வெற்றியாளராக. ஏன்னா நிறைய திட்டம் போடுவாங்க, பயங்கர பிளான், திட்டம் எல்லாம் 5 ஆண்டு திட்டம்லாம் வேற மாதிரி, 10 ஆண்டு திட்டம்லாம் போட்டுருவாங்க. ஆனா கமிட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். கமிட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல்ல சொன்ன விஷயங்களை தான் உங்களோட திரும்பவும் ஷேர் பண்றேன். அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். பொறுப்பு, நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பெடுக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அண்டர்ஸ்டாண்டிங், சில விஷயங்களை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறது. பட் இது நம்ம ஒரு நெட்வொர்க்கை பில்டு பண்றதுக்கு உண்டான குவாலிட்டி, ரொம்ப பவர்ஃபுல்லான குவாலிட்டி. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் நம்மளை தான் சொல்லுவாங்க, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம். ஓகே, நான் தான். ஓகேவா? அப்போ நம்ம அந்த பொறுப்பை எடுத்து அதுல இருந்து நம்ம எப்படி நம்ம வெளியே வரலாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? குட் ஆட்டிடியூட். இந்த வியாபாரத்துல தலைவர், ரொம்ப பவர்ஃபுல்லான தலைவர் எப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆஹ், ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூம் 4 சைடுமே கிளாஸ். கிளாஸ் சுத்தி உங்க டவுன்லைன்ஸ் இருக்கிறாங்க, சுத்தி உங்களுடைய டீம் இருக்கு. நீங்க எப்படி கேரக்டர், நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? பட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க நல்லது செய்தாலும் இப்படி போயிடும், நீங்க கெட்டது செய்தாலும் இப்படி இப்படி போயிடும். ஓகேவா? குட் ஹேபிட், குட் ஆட்டிடியூட் இந்த வியாபாரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க அணி வளர்றதுக்கு, நம்ம அணி வளர்றதுக்கு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த நம்ம மைண்ட்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ரூம் இருக்கு, அந்த ரூம் பாத்தீங்கன்னா கண்ணாடி, 4 பக்கமும் கண்ணாடி, சுத்தி நம்ம டவுன்லைன்ஸ் இருக்கிறாங்க. அப்ப நம்ம கேரக்டர் எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருப்போம், நம்ம எப்படி நம்முடைய செயல்பாடு இருக்கும், நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும், நம்முடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், டைம் பஞ்சுவாலிட்டி. இந்த வியாபாரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். மக்கள் உங்களை நம்ப வேண்டும் என்றால், மக்கள் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால், மக்கள் உங்களோடு வர வேண்டும் என்றால், மக்கள் உங்களோடு இணைந்து செயல்பட. எனக்கு இந்த டியூஸ்டே ட்ரைனிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. 8:05க்கு ஸ்டார்ட் ஆகும், 9:05க்கு முடிஞ்சிடும். நம்பி இறங்கலாம். ஓகே, பட் அந்த டைம் பஞ்சுவாலிட்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். திங்க் லைக் ஏ கிங். இது ஃபரூக் சார் சொல்லி கொடுத்த ஒரு மிக சூப்பரான ஒரு வாசகம். அவர் என்னைக்கு வந்து சொன்னாரோ அன்னைக்கு நம்ம அந்த விஷயத்தை, யாரு ஒருத்தன் திங்க் பண்றானோ அவன் தான் கிங். நீங்க கிரவுன் ஆகணுமா திங்க் பண்ணுங்க, நீங்க டபுள் கிரவுன் ஆகணுமா திங்க் பண்ணுங்க, யூனிவர்சல் கிரவுன் ஆகணுமா திங்க், டபுள் யூனிவர்சல் கிரவுன் ஆகணுமா திங்க் பண்ணுங்க. பட் நான் இந்த வியாபாரத்துல ஒரு 80% நாட்கள் 10 to 20 மினிட்ஸ் நைட்டு நான் திங்க் பண்ணிடுவேன். டைரி பென் எடுத்து எழுதிடுவேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன நடந்துட்டு இருக்குன்னு எழுதிடுவேன். பட் இது என்னுடைய லைஃப்ல ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. பட் ஏதோ என்னோட அது இருந்ததுனால எனக்கு சக்சஸை பெருசா கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஓகேவா? பட் என்னுடைய ப்ரோக்ராம்ஸ், நான் இந்த வியாபாரத்தை சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரொம்ப சில விஷயங்கள் நான் தொடர்ச்சியாக பண்ணியிருக்கிறேன். ரெகுலராக 1-to-1 பண்ணியிருக்கிறேன், ரெகுலராக ஹோம் மீட்டிங்ஸ் பண்ணியிருக்கிறேன், ரெகுலர் சிஎன்டிஸ் நடந்துட்டு இருக்கு, ரெகுலர் என்டிஓஸ் சேர்ந்தவங்களுக்கான நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன் 12 வீக் ப்ரோக்ராம் நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். அது இதுவரைக்கும் 19 ப்ரோக்ராம்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன். ரெகுலர் டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸ், அது மாதிரி லீடர்ஸ் மீட்டிங்ஸ், டிபிஆர் ரிவ்யூ மீட்டிங்ஸ், இயர்லி கோல் செட்டிங்ஸ், 1 year 1 lakh டீம் டீம் மீட்டிங்ஸ், சிஎன்டி ட்ரைனிங்ஸ். சிஎன்டி கொடுக்கறது எப்படிங்கிறதுக்கான ஒரு, சிஎன்டி கொடுப்பது எப்படி அப்படிங்கிற லீடர்ஸுக்கான ட்ரைனிங்.
என்டிஓ கொடுப்பது எப்படி அப்படிங்கிறது லீடர்ஸுக்கான ட்ரைனிங். அது 1, 2, 3 எல்லாம் இருக்கால. லீடர்ஸ் கவுன்சிலிங், லீடர்ஸை எப்படி கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான விஷயங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெகா ஈவெண்ட்ஸ். இது நான் சொல்லியிருக்கிறது ஒரு பகுதி. இதை மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? ஏன்னா இது ஒவ்வொரு லீடர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க இதை மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் நான் பண்ணதில் ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கிராட்டிடியூட் இஸ் த பெஸ்ட் ஆட்டிடியூட். நன்றி உணர்வு யாருக்கு இருக்கோ அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஓகேவா? நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வியாபாரத்துக்கு வரும்போது என்னுடைய மனைவி இந்த வியாபாரத்தை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட காசு எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப லாஸாக இருந்த டைம். வேலைக்கு போயிட்டு வந்து நிறைய கடன்கள், நிறைய விஷயங்கள். அப்படி இருக்கும்போது என்னுடைய ஒய்ஃபு டெய்லரிங் பண்ணி பல நாட்கள் நான் ஃபீல்டுக்காக அந்த பணத்தை நான் செலவு பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய 100% அவங்களுடைய எஃபோர்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஓகே, அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பட் அது மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு, நான் சங்கர் சிமெண்ட் அண்ட் ஹவுஸ் பெயிண்டிங், வால் பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு. பட் அவரும் பல நாட்கள் எனக்கு பண உதவி இந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த டைமில் என்னுடைய அப்ளைன் அவர். பட் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நாங்கள் 2 பிஸ்னஸ் பார்ட்னர். அதனால நான் சொல்கிறேன். ஓகேவா? அவருடைய பேர் மிஸ்டர் மணிகண்டதாஸ். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய கிரேட் மென்டர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல் சார், விஎம்சிஎம் டிசிடி. ஏன்னா இந்த வியாபாரத்துக்கு முதல்ல பார்க்க வரும்போது வீட்டில் ஒரு டீ கூட போட்டு கொடுக்கல. நான் அதை எப்பவுமே பார்க்கும்போது சொல்லுவேன் வர. பட் இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. பட் ரொம்ப ஒரு ஒரு சூப்பர் ஒரு பர்சனாலிட்டி. நிறைய விஷயங்கள் நான் இவர்கிட்ட இருந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன், ஒரு குட் மேன், சூப்பரான ஒரு மனிதர். அதே மாதிரி மை கிரேட் மென்டர் மிஸ்டர் சுதாகர் சார், பாண்டிச்சேரி. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுருக்கிறேன். நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அவருடைய நிறைய மெடிடேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். பட் அது மாதிரி கிரேட் அப்ளைன் மென்டர் மிஸ்டர் முகமது ஃபரூக் சார். பட் அவருடைய நிறைய ட்ரைனிங்ஸ் எங்கள் வியாபாரத்தை வளர்த்துருக்கு. நிறைய விஷயங்கள் அவர் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். அதை மாதிரி சூப்பர் அப்ளைன் டாக்டர் ஆர்எஸ் ராஜன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய நிறைய என்டிஓஸ், நிறைய விஷயங்கள், அவருடைய பிஸ்னஸ் டூல்ஸ், எல்லா பிஸ்னஸ் டூலும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? எல்லா அன்னைக்கு சார் என்னென்ன விஷயங்களோ ஃபாலோ பண்ணி எங்களை சொல்லியிருக்கிறாரோ அத்தனை விஷயங்களும் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு இந்த இந்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணத்தில் ஒரு காரணம் ராஜன் சாரும் கூட. ரொம்ப நன்றி சார். அதை மாதிரி உங்களுக்கு கூகுளில் பார்த்தாலே தெரியும். ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் டாப்பஸ்ட் ஸ்டாண்டர்ட் சித்தார்த் சிங் சார். ரொம்ப பெரிய விஷயம் இந்த வியாபாரத்தில். மிகப்பெரிய ஒரு உதாரண புருஷன் கூட சொல்லலாம். பட் நமக்கு முன்னாடி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அவர் ரொம்ப சைலண்டா சில விஷயங்களை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. பட் அவருடைய நிறைய மெடிடேஷன், நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு பல லட்சம் குடும்பங்கள், இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை, ஒரு 6-7 நாடுகள், இன்னும் பல நாடுகள், உலகமே வியந்து பார்க்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய ஜாம்பவான், நம் காட் ஃபாதர் கௌதம்பானி சார். நன்றிகள் சொல்ல வார்த்தையே இல்லை. பட் அவங்க கொடுத்த ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அதை மாதிரி ஐடி டைரக்டர் கன்வர் பேஷன் சார். ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு அப்டேஷன், நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது ரொம்ப முக்கியமான காரணம். பட் அவங்களுடைய ஐடியாஸ், அவங்களுடைய விஷயங்கள். அது மாதிரி தீபக் சூத் சார். பட் அவரும் நிறைய விஷயங்கள் நமக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு அணி. பட் எனக்கு இதுல என்ன பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் படிப்படியா சொன்ன எல்லாருமே பிசினஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு வரைக்கும் என் கூட நிக்கிறாங்க. பட் காட் கிரேஸ். பட் எல்லாருமே குட் பீப்புள், நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல ஒரு வியாபாரத்தை தெளிவா எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு டீம்ல இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா, மிகப்பெரிய சாதனையாளர் ஆகணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த இந்த ட்ரைனிங்ஸ் எனக்கு என்னோட கொடுக்கறதுக்காக கேட்ட பாட்ஷா சார் அண்டு அசோக் சுந்தரராஜ் சார். பட் இவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெல்.